நேற்று அப்லோட் பண்ண இந்த வீடியோவில் ஹாய் சொன்னதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்ஸ்டாலே ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து சொன்னதுனால எல்லாரோட பேருமே கண்டிப்பாக மென்ஷன் பண்ண முடியலங்க. ஐ எம் ஸோ சாரி. ஸோ நேற்று மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் எல்லா விஷயமும் நடக்கிறதில்ல. சம்டைம்ஸ் சொதப்பல்ல கூட போய் முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் என்ன ஆயிடுச்சு, நேற்று எங்கள் அம்மா வந்து ஃப்ரைடே சீன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு சாணி முழுகிறது அண்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் நேற்று நானும் அம்மாவும் 2 பேரும். ஸோ ஈவினிங் போல் வந்து நல்லா வந்து மழை பெய்யறதுக்கான சிம்டம்ஸ் வந்துருச்சு. அந்த சூடு வந்து குறையவே இல்லை, வெதர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி சம்மரில் வர வேண்டிய மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல காற்றும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த காற்றோடு போயிடுச்சு. மழை வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல, லைட்டாக தூரலோடு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நைட் டின்னருக்காக வந்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி பண்ணலான்ட்டு நானும் அம்மாவும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி நான் தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஒரு 6:30க்கு போன கரண்ட் தான் பவர் கட் ஆச்சு. இந்த காற்று அப்படியே மழையை தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த காற்றுனால பவர் கட் ஆனது 8 o'clock வரைக்கும் பவர் வரவே இல்லை. ஸோ அந்த டின்னர் பிளானு ஸ்பாயில் ஆகிடுச்சு. அந்த ஹீட் கூட கம்மியான மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் மோடுலாம் இருந்துச்சு, கரண்ட் வருது போகுது அந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ எங்களோட டின்னர் ப்ரிப்ரேஷனை வந்துட்டு நாங்கள் அப்படியே ட்ராப் பண்ணி சப்பாத்தி வேணால் சிம்பிளாக ஏதோ உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹீட்டில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நல்லது சொதப்பல் ரெண்டுமே நடந்துச்சு.